something. கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் செய்யக்கூடிய உதவிகள் ஒருபொழுது வேஸ்ட் ஆகாது. So the help that we do it in the name of the Lord will never go in vain. அப்ப இந்த வரங்கள், உதவி செய்யக்கூடிய வரங்கள், உபசரிக்கக்கூடிய வரங்கள், இந்த வரங்களை நம்ம எல்லாரும் செய்ய முடியும். So the helping others and the honoring others and the showing hospitality to others are all the gifts that which we can show to many people. நம்ம கிட்ட உள்ளவைகள் நம்ம செய்ய முடியும். Whatever we have, whatever people whom we know can be shown. இதை செய்தாலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். And if at all we do this, then people will automatically know about Christ. நம்முடைய தேசத்திற்கு வந்த மிஷனரிகள் இந்த ஊழியத்தை, இந்த வரங்களை தான் பயன்படுத்துறாங்க. The missionaries who came to our country have shown and did these kind of ministries. நீங்க பாத்தீங்கன்னா இந்த வரங்கள் மூலமாக தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. There are many people who have accepted Christ through this kind of a ministry. ஆனால் இந்த வரங்களை அதிகமாக நிறைய பேர் பயன்படுத்துவதே கிடையாது. There are many people who do not perform or fulfill this ministry. இந்த வரங்கள் வேண்டும் என்று நம்ம ரொம்ப ஜெபம் பண்ணலாம் தேவையில்லை. We need not to pray for so long.